உலக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, என்னதான் ஆணுக்கு பெண் நிகர், அவங்களும் நிறைய வேலை பண்றாங்கப்பா, எல்லா துறைகள்லயும் பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கூட ஆண்களை விடவும் ஒரு ஸ்டெப் மேல போய் வீட்டையும் பார்த்து வெளியிலையும் பார்க்கக்கூடிய பெண்கள் கையில இருக்கக்கூடிய பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நாங்க திறந்து பார்க்கறதுக்குள்ள காணாம போயிடுது சார். இதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஒரு விளக்கம், அதே மாதிரி எங்க எல்லாருடைய முகத்திலையும் புன்னகையும், எங்களுடைய உடல் முழுவதும் பொன்னகையும் ஜொலிப்பதற்கான வழிமுறையும் எங்களுக்கு கொடுங்க சார். இப்போ மேடம், உங்களுக்கு புன்னகை வேறும் பொன்னகை எல்லாமே வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா மேடம், சின்ன சின்ன விஷயம்தான் மேடம். நம்ம பெரிய லெவலில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம சின்ன விஷயத்தில் கோட்டை விட்டுறோம். இப்போ ஒரு குண்டாம் பால் இருக்குது அப்படின்னாலும் அந்த ஒரு குண்டாம் பாலில் ஒரு துளி விஷம் விழுந்துட்டா நம்மளுடைய எல்லா பாலும் விஷமாக போயிடும். நான் தவறாக சொல்கிறேன்னு நினைக்கல மேடம். பெண்கள் நம்ம நாட்டில் மிகப்பெரிய லெவலில் தெய்வமாக வழிபடுறோம். நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள், இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் பெண்கள் தான் தெய்வமாக வழிபடுறாங்க. அது நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக மிகப்பெரிய லெவலில் பெண்களாக வழிபடுறாங்க. இந்த பெண்கள் பெரிய லெவலில், அதாவது வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது வேலைக்கும் போயிட்டு தன்னுடைய கணவனையும் பார்த்துட்டு, குழந்தைகளை பார்த்துட்டு, பெற்றோர்களை பார்த்துட்டு, மாமனார் மாமியாரை பார்த்துட்டு, அந்த மாதிரி உறவுகளையும் பார்த்துட்டு தான் சகிச்சுட்டு வாழ்கிறாங்க. நான் தவறே சொல்லலை. என்ன கையில் எல்லாருக்கும் மூலதனம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் பணம் தான் வேணும் மேடம். இப்போ பணத்தை சம்பாதிக்கிறது ஒரு பக்கத்து இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய காரியத்தால் பணம் போயிருது மேடம். இப்போ நம்ம அதை தான் சொல்ல போகிறோம். இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு அவசர அவசரமாக வருவாங்க, ஒரு மேடம் வருவாங்க, மாதம் சம்பாதிக்கிறாங்க, நல்லா ஜம்முன்னு சம்பாதிக்கிறாங்க, வீட்டுக்கு வருவாங்க. வரையில் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய காலனியை இங்கிட்டு ஒரு காலனி விடுவாங்க, இங்கிட்டு ஒரு காலனி விடுவாங்க. அப்போ காலனிகளை சரியாக வைக்கணும் முதல் விஷயம். இப்போ பெண்கள் வீட்டிலேருந்து வெளியிலேருந்து வர்றாங்க, பெண்களாக இருக்கட்டும், ஒரு இந்த விஷயத்தில் ஆண்களாக வச்சுக்கோங்க. பணத்தை நம்ம ஈர்க்கணும்ப்பா. முதல் விஷயத்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து வெளியிலேருந்து வரும் பொழுது செருப்பை ஒரு ஓரமாக ரெண்டையும் ஜோடியாக சேர்த்து வைக்கிறது ஒரு பெரிய பழக்கம் மேடம். சார், செருப்புக்கும் காசுக்கும் என்ன சார் சம்பந்தம்? உண்மையா மேடம், உங்களுடைய அதில் தான் மேடம் உங்களுடைய திறமை இருக்குது. அதில் மிகப்பெரிய லெவலில் ஒளிஞ்சிக்கிட்டு கிடக்கு. நம்ம பாசிட்டிவாக நினைக்கிறோம் மேடம், நம்ம நெகட்டிவாக பேசக்கூடாது. பாசிட்டிவாக இருக்கணும்னா அதில் உங்களுடைய திறமை இருக்குது மேடம். இப்போ ரெண்டு காலனியை ஒன்றா வைக்கிறது உங்களுடைய மனநிலைக்கும், தனித்தனியாக விடுறதுக்கு மனநிலை வேற மேடம். அப்போ ரெண்டு காலனியை முதல்ல ஒன்றா வச்சு விடுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு பிடிச்சே போயிருக்கு அந்த செருப்பை பிஞ்சு போகிற அளவுக்கு வச்சு அடித்தாலும் அந்த செருப்பை வெளியே போடுறதுக்கு மனசே வராது மேடம். 4 செருப்பு புது செருப்பு இருக்கும், அந்த பழைய பிஞ்ச செருப்பை தூக்கி மேலே வச்சுருப்போம். இப்போ இதில் தான் பார்க்கணும் மேடம். அப்போ வீணாக போயிடுச்சு அந்த செருப்பு அப்படின்னா நிச்சயமாக அதை கழட்டி விட்டுருங்க. இதுதான் உண்மை. அப்போ அந்த செருப்பையே வச்சுருந்தாலும் நம்ம வச்சுருக்க முடியுமா? நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் வீட்டில் தன்னுடைய வேலைகளை செய்யும் பொழுது சிறப்பாக செய்யணும். அப்போ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமி வாசப்படியில் இங்கிட்டு ஒரு செருப்பு கிடைக்கும், இங்கிட்டு ஒரு செருப்பு கிடைக்கும். நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வரக்கூடிய மகாலட்சுமி இந்த செருப்பை பார்ப்பாங்க. இல்லைனா வீட்டு பார்க்கலே இவ்வளோ சுத்தமாக இல்லையே, 4 பேர் 8 திசையில் செருப்பு கிடைக்கு, எப்படிரா இருக்கணும். இது உண்மையான விஷயம் மேடம். நான் இப்போ எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போவேன், இப்போ எல்லார் வீட்டுக்கு போனேன்னா செருப்பை முதல்ல பார்ப்பேன் மேடம். செருப்பை பார்த்தாவே அவங்களுடைய விஷயத்தை சொல்லிவிடலாம் மேடம். இப்போ உண்மை. இப்போ செருப்பை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். இது எனக்கு என்ன பணமா காசா? நீங்கள் செஞ்சு பாருங்கள் சின்ன விஷயத்த. செருப்பை ஷூ வச்சு நீட்டாக கரெக்டாக ஸ்டாண்டு மாதிரி போட்டு எடுத்து அடிக்கிட்டு கால் முதல்ல நம்ம வீட்டில் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போங்க. இது 2வது விஷயம் மேடம். இப்போ காலை கழுவிட்டு போகணும். இப்போ நம்ம வருவாங்க, ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு வாசப்படியிலேயே உட்காந்துக்குவாங்க. இப்போ நிற்கிறது யாரும் சிட்டிக்குள்ளே உட்காரதில்ல. இப்போ கிராம பொழுதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாசப்படியில் உட்காந்துக்குவாங்க. பெண்கள் மிகப்பெரிய தவறு பண்ணுறாங்க இந்த இடத்துல. வாசப்படியில் மாலை நேரங்களில் உட்காந்து தலை சீவக்கூடாது மேடம். முதல்ல அதாவது தலையை விரித்து போட்டு தலை சீவறதோ இல்லை தலையை விரித்து போட்டுட்டு கிடக்கிறதோ மிகப்பெரிய தவறு. அதாவது சூரியன் மறைவதற்கு முன்னாடியே, அதாவது 4 மணிக்கோ 4:30 மணிக்கோ அழகாக நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் நீங்கள் ஜம்முன்னு தலை சீவிக்கிங்க. அதுதான் உண்மை. அப்போ என்ன பண்ணுறது, எல்லாம் தலையை விரித்து போட்டு நம்ம இருக்கோம். இன்றைக்கி நான் தவறாக பெண்களை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். எந்த பெண்களும் என்கிட்ட கோச்சக்கூடாது. நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயத்தை மறந்ததுனால நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு பெண்கள் இன்றைக்கி நகரத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், எல்லாம் நீங்கள் ஜீன்ஸ் பண்ணிட்டு போகிறீங்க, மாடர்னாக இருக்கீங்க, மாடர்ன் உலகத்தில் இருக்கீங்க. ஆனால் நம்மளுடைய கற்புங்கிற விஷயத்தில் ஏமாந்துட்டோம்னா எல்லாமே போயிடும். அப்போ அந்த இடத்துல எப்படி இருக்கணும்னா, உண்மையான விஷயத்த நான் பதிவிடுறேன் மக்களுக்காக. நானும் என்னுடைய மனைவியும் ஆக்சுவலாக ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நாங்கள் வந்திருந்தோம். எங்கள் காரில் விடியங்காலத்தில், அது 3:30 மணிக்கு இருக்கும், நாங்கள் வந்திருந்தோம், ரூம் போட்டிருக்கோம். அப்போ போடையில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கோத்துன்னு சொல்லக்கூடிய விஷயத்துலேருந்து 3:30 மணிக்கு ஒரு பெண்கள் வராங்க. அந்த கிராமத்தில் உள்ள பெண்களையும் கூட்டிகிட்டு வராங்க, அந்த இங்கே உள்ள ஃப்ரெண்டுகள். இது நம்ம பழக்கமே இல்லை. அந்நிய பழக்கத்தில் நம்ம, அதாவது போதைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு சீரழிவான விஷயத்தை நம்ம செய்கிறோம். இது மிகப்பெரிய தவறான விஷயம்.
பெண்கள் பணத்தை எவ்வளவு நாள் சம்பாதிக்கலாம், அந்த சம்பாதிக்கிற பணத்தை எப்படி நம்ம செலவு பண்ணணுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் போய் நம்ம பணம் செலவு பண்ணக்கூடாது. செலவு பண்ணால் பணத்துக்கும் நமக்கும் பிடிக்காது. அப்போ நீங்கள் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இது மாதிரி நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களை பார்ப்பார், பிரபஞ்சம் பார்க்கும். ஆகா இவங்க வந்து இப்படி செலவு பண்ணாலும் நம்மளை என்ன பண்ணுவாங்க, கரண்ட்டை கட் பண்ணி பிடிங்கி விடுற மாதிரி நம்மளை பிடிங்கி விட்ருவாங்க. அப்போ நம்ம எப்படி செலவு பண்ணுங்கிற ஒரு முறைகள் இருக்கு மேடம். இது ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் மேடம். எப்படி பண்ணணும் சார், அதுவும் நீங்க சொல்லுங்க. இப்போ மேடம் நம்ம பணம் சம்பாதிக்கலாம். நம்ம நிறைய ஐடி துறையில் வர பண்ணுறோம். அதாவது முதுகு வலியோட இரவு நேரங்களில் கணவனை பிரிஞ்சு மனைவியை பிரிஞ்சு, உண்மையாலே என் நண்பர் பெண் தோழிலாம் இருக்காங்க. காத்தாலங்காட்டியும் பார்த்தீங்கன்னா பெண் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. அதாவது சாயங்காலம் ஆனோடனே வீட்டுக்கார் வேலைக்கு போயிடுவார். அப்போ ஒரு கணவன் மனைவி கூட அந்த இடத்துல உறவு இல்லாமல் மிகப்பெரிய லெவலில் இன்னைக்கு பணத்தை நோக்கி நம்ம போகணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், செலவுகளை குறைக்கிறதுங்கிற எண்ணமே இல்லை. தேவையில்லாத செலவு. கையில் ஒரு ஃபோன் இருக்கும், ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஐஃபோன் வாங்கியிருப்பாங்க, இல்லை 1.5. இப்போ திருப்பி 15 ப்ரோக்ஸ்மோ வந்துருச்சு. இதில் ஒரு அந்நிய ஆசை, அது மோகம் சொல்கிறது. வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி பெரிய எல்இடி டிவி, பெரிய டிவி இருக்கும். பெட்ரூமுக்குள்ளே ஒரு தனியாக திருப்பி ஒரு டிவி. சரி 2 டிவி இருக்கான்னு பார்த்தா கெஸ்ட் ரூம்லேயே ஒரு பெரிய டிவி. நம்ம ஏன் இந்த மாதிரி விஷயங்களில் போய் பணத்தை எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதங்கள் இருக்குது. அப்போ தவறான விஷயத்தில் செலவு பண்ணுறதோ அது மிகப்பெரிய அதாவது தவறை ஏற்படுத்தும். அப்போ பணத்துக்கு நமக்கு எப்படி பணம் பிடிக்கணும். அப்போ என்ன பண்ணோம், பணம் கொடுக்குறான், இப்போ பணம் நிறையா வருதுன்னா இதெல்லாம் ஆடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கரண்ட்டை கட் பண்ணுற மாதிரி டக்குன்னு பணம் நின்று போயிடும். நம்ம கவனமாக செய்யணும், பிறருக்கு உதவணும். இப்போ கல்வி படிக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவி பண்ணலாம். திருமணம் நடக்க முடியாத பெண்களுக்கு திருமண உதவி பண்ணலாம். ஒரு சாதாரண பூக்கடை அம்மா இருக்குது அப்படின்னா நீங்கள் பூ வாங்கிக்கலாம், அந்த அம்மாவுக்கு உதவி பண்ணலாம். அங்கே போய் நீங்கள் பேரம் பேசாமல் வாங்குறது சிறப்பான விஷயம். ஒரு அயன் பண்ணுறவனுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா சேர்த்து கொடுத்து நம்ம அயன் பண்ணலாம். பெண்கள் முதல்ல நான் சொல்கிறேன் மேடம், முதல்ல தாங்கள் ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி தான் மேடம் போடணும். பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், அயன் பண்ணி தான் போடணும். நான் வீட்டில் தான் இருக்கேனே, சும்மா தான் இருக்கேன்னு நினச்சாங்கன்னா தோற்றுருவாங்க மேடம். நம்ம மனதை எப்படி ட்ரெயின் பண்ணணும்னா மேடம், நல்ல விஷயத்தை ட்ரெயின் பண்ணணும். நான் சும்மா இருக்கேன், இப்போ வாய் வார்த்தை, நம்ம சும்மா இருக்கேன்னாவே சும்மா தான் இருப்போம். நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒருத்தர் கேட்பார், ஏங்க நல்லா இருக்கீங்களாங்க அப்படின்னு ஒரு கோயிலுக்கு போகல கேட்பார். நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறதே நல்லா இருக்கிறது தான் போகிறோம். அது என்ன கேள்வி? அப்போ அந்த இடத்துல நல்லா இருக்கவே இருக்க மாட்டோம். இப்போ நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் நம்மளே கேட்கக்கூடாது. நான் சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருக்கீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல் போய் நல்லா இருக்கீங்களான்னு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான், அவன் நோயை பார்க்க வந்திருக்கான் சார். ஆனா பார்க்கும்போது ஒரு மரியாதை நிமித்தமா நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறது ஒரு நல்லா இருக்கீங்களா, ஏன் நெகட்டிவா கேக்குறீங்க? நீங்க நான் பாசிட்டிவ் நல்லா இல்லையான்னு கேட்கலையே, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோம். அப்படியே போய் கேக்குறீங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாவே அவர் நல்லா இல்லைன்னு அர்த்தம் தான். ஹாஸ்பிட்டல் தானே வந்திருக்காரு, நானும் சூப்பரா இருக்கேன், நீங்களும் சூப்பரா இருக்கீங்க, அவ்வளவுதான். அதுதானே பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவா பேசாம நம்ம பாசிட்டிவா பேசுவோம், இதுதான் உண்மை. அப்ப நம்ம பெண்கள் என்ன பண்ணணும், பிறர்கிட்ட அயன் பண்ணி கொடுத்து தான் ட்ரெஸ் போடணும். அப்போ நம்ம சும்மா வீட்டில் இருக்கோங்கிற எண்ணத்தை இல்லாமல் ஏதோ ஒரு ஒர்க்கு ஜம்முன்னு பண்ணுங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம கணவன் மனைவிக்கு, கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சமைச்சு போடுறது பெண்களோட வேலை இல்லை. இன்னைக்கு எவ்வளோ பெண்கள் உலகத்தில் பெரிய லெவலில் வந்துட்டாங்க. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க பெண்கள், அதாவது மாலை நேரங்களில் நிச்சயமாக வாசப்படியில் உட்காந்து தலை செய்வாதீங்க. அதாவது பக்கத்து வீட்டு பெண்கள்கிட்ட போய் எந்த விஷயத்தையும் குறைகளை முதல்ல சொல்லக்கூடாது. எப்பயுமே குறை அடுத்த பெண்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் குறை இருக்கும். அப்போ நிறையான விஷயங்களை பேசணும். அப்போ நிறைய இருக்கும். பணத்தை தக்க வைக்க சின்ன விஷயங்கள் தான் வழிமுறைகள். அப்போ நம்ம பெண்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாருமே யோசனை பண்ணி பாருங்க. பெண்களை நம்ம கையெடுத்து கும்பிடக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான தெய்வத்தை வழிபடுற நம்ம தமிழ்நாட்டில் யாருமே குங்குமம் வைக்கிறது இல்லை. இப்போ எல்லாமே ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டாங்க. அப்போ குங்குமம் மிகப்பெரிய லெவலில் பணத்தை ஈர்க்கும். சார் நாங்க ஓடுற ஓட்டத்துக்கு குங்குமம் வச்சா நெத்தில நிக்க மாட்டேங்க சார். அந்த பழைய காலத்துல வச்ச மாதிரி சிம்பிளா நீங்க ஒரு சின்னதை வச்சுட்டு அது மேல குங்குமத்தை வச்சா நிக்கும் மேடம். பணம் நமக்கு வேணும்னா குங்குமம் வைங்க மேடம். நம்ம அவ்வளவுதான் சொல்றேன். நீங்க ஓடுற ஓட்டம் ஓடுங்க மேடம். ஓடுற ஓட்டத்துல சிம்பிளா குங்குமம் வச்சுக்க மேடம். பெண்களுடைய அழகே பாருங்க மேடம், 2 கண்களுக்கு புருவத்துக்கு இடையில குங்குமம், அதாவது கிளிஞ்சல் சாம்பல் மஞ்சள்ல தயார் பண்ணக்கூடிய குங்குமத்தை வைக்கும் பொழுது மகாலட்சுமி அப்படியே ஜம்முன்னு உட்காருங்க. அதே போன்று ஒவ்வொரு பெண்களும் இப்போ மல்லிகைப்பூவை வைக்கிறது இல்லை மேடம். உண்மையாக சொல்கிறேன். அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஓடுற ஓட்டத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டு பணத்துக்காக ஓடுறாங்க. தன்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் பழுவ விட்டுட்டு போகிறாங்க. நான் தவறே சொல்லலை. அந்த இடத்துல மகாலட்சுமி வரணும்னா வாசம் இருக்கணும் மேடம். நிச்சயமாக மல்லிகைப்பூ அவங்க தலையில் வைக்கும்போது மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இதை விட பெண்களுக்கு இன்னொரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன் மேடம். என்னது சார்? அதாவது மேடம், யாருமே என்னை கோச்சிக்க கூடாது. நைட்டு நேரத்தில் மட்டும்தான் மேடம் நைட்டி போடணும். இதுதான் உண்மையான விஷயம். நான் தவறாக பேச நினைக்கிறேன். நீங்கள் அதாவது ஜீன்ஸ் பேண்ட் போடலாம், டிஷர்ட் போடலாம், எது வேணாலும் போட்டுங்க, ட்ரெஸ் பண்ணிக்கிங்க, எது வேணாலும் நான் சொல்லலை. ஆனால்
இந்த நைட்டியில் நைட்டு படுத்துறங்கும் பொழுது நீங்கள் ஃப்ரீயாக படுத்துங்கிறதுக்காக இந்த நைட்டி போடுறீங்க. இப்போ இந்த நைட்டியை போட்டே பகலில் வண்டி எடுத்துகிட்டு வர்றது, அதில் ஒரு சால் குடி போகிறது, இது ஒரு பெரிய நெகட்டிவான விஷயம் மேடம். அப்போ நம்ம பெண்கள் என்ன பண்ணணும், நைட்டு மட்டும் பெட்ரூமில் மட்டும் நைட்டி போட்டுட்டு காத்தால எழுந்து குளிக்கும் பொழுது நைட்டிகள் நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கணும். வீட்டில் தான் இல்லை இருக்கோங்கிற எண்ணம் இல்லாமல் வீட்டில் இருக்கும் பொழுதே நல்லா நம்ம ராணி போல் மகாராணி போல் ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு பூ வச்சுக்கிட்டு நல்லா லிப்ஸ்டிக் போட்டுங்க, பொட்டு வச்சுங்க, கையில் நல்லா வாட்ச் கட்டிங்க, ஜம்முன்னு இருங்க. ரெட் கலர் பர்ஸ் யூஸ் பண்ணுங்க, லெதர் பர்ஸ் இல்லாமல் நான் லெதர் பர்ஸ் யூஸ் பண்ணுங்க. மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். பெண்கள் வெற்றி பெறுனா பணத்தை தக்க வைக்கணும், எளிய வழிமுறை. இதுதான் உண்மையான விஷயம் மேடம். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.